சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. புதிய கருத்து கணிப்பு, ஸ்டாலின் ராஜினாமா. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாத காலங்கள் மட்டுமே உள்ளது. இதற்குள் திமுக 2வது முறை ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என தற்போது தங்களால் முடிந்த வேலைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இயக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் வெளியேறினால் திமுகவின் எதிர்க்கட்சி அந்தஸ்து பறிபோகிவிடும் என்கின்ற அதிர்ச்சியான தகவல் தற்போது வெளியாகியிருக்கு. மேலும் 2011 நடந்தது போல தற்போது திமுகவுக்கு நடக்கும் எனவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் காங்கிரஸ் திமுகவிடம் கிட்டத்தட்ட 55 தொகுதிகளுக்கு மேலே பேரம் வைத்திருக்கிறார்களாம். ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலினோ 25 தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்க முடியும் என கராராக சொல்லிவிட்டாராம். இதனால் காங்கிரஸ் தாவேகாவின் பக்கம் தாவலாமா என்கின்ற யோசனையில் இருக்கிறார்களாம். காரணம், தாவேகா பக்கம் சென்றால் கிட்டத்தட்ட 70 தொகுதிகளுக்கு மேல் அவர்களுக்கு வழங்கப்படும். அது மட்டுமில்லாமல் ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு, ஆட்சியில் அதிகாரம் போன்றவை அவர்களுக்கு கிடைக்கும். அதனால் தாவேகா பக்கம் தாவலாம் என்கின்ற யோசனையில் இருக்கிறார்கள். இதனால் திமுகவுக்கு மிகவும் ஆபத்து. மேலும் காங்கிரஸ் கட்சி திமுகவிலிருந்து பிரிந்து தாவேகா பக்கம் சென்றால் திமுக கட்சி என்பது தோற்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கலைஞர் போன்ற அனைவருமே சினிமாவிலிருந்து வந்தவர்கள்தான். ஆனால் விஜய் மட்டும் சினிமாவிலிருந்து வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? தமிழக மக்கள் ஆட்சியில் மாற்றம் என்பது வேணும் என்பதற்காக தற்போது விஜயை ஆதரிக்க தயாராகிவிட்டனர். அதனால் ஸ்டாலினுக்கு மிகவும் பின்னடைவு தான் ஏற்படும் எனவும், தொடர்ந்து 4 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் இதுவரை மக்களுக்காக எதுவுமே செய்யவில்லை. சொன்ன வாக்குறுதிகளையும் காப்பாற்றவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு, தொடர்ந்து நாட்டில் அமைதியான தன்மை என்பது இல்லாமல் போய்விட்டது. தொடர்ந்து ஊழல், கொலை, கொள்ளை போன்ற பல அசம்பாவித சம்பவங்களும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டுதான் உள்ளது. இதனால் ஸ்டாலினின் ஆட்சி மக்களுக்கு வெறுத்து போய்விட்டதெனவும், தாவேகா போன்ற புதிய கட்சிகள் ஆட்சியில் அமர்ந்தால் மக்களுக்கு சாதகமாக இருக்கும் என முடிவுக்கு, மனநிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள். அதனால் கண்டிப்பாக ஸ்டாலினின் ஆட்சி கண்டிப்பாக இல்லாமல் போய்விடும். எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட அவர்கள் பெற மாட்டார்கள் என்கின்ற புதிய கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளதால் ஸ்டாலின் மிகவும் அதிர்ச்சியில் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது மட்டுமில்லாமல் காங்கிரஸ் விஜயுடன் கூட்டணி வைத்தால் கேரளா போன்ற பிற மாநிலங்களிலும் தங்கள் பிரச்சாரம் செய்து அங்கே வெற்றி கண்டுவிடலாம் என்கின்ற நிலைக்கும் தற்போது வந்துவிட்டார்களாம். இதனால் கண்டிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் ஒப்படைப்பார் என்றும், திமுக இல்லாமல் போய்விடும் என்றும் தற்போது கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கு.